A solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குது, அந்த சிலிண்டர் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இப்போ ஒரு சாலிடை வந்து அதுக்குள்ளே போட போகிறாங்க. அந்த சாலிட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் ஒரு ஹெமிஸ்பியரும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கோனும் இருக்குது. அது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கு. அதை வந்து அந்த சிலிண்டருக்குள்ளே போடுறாங்க. அது வந்து இந்த சிலிண்டருடைய பாட்டமை டச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோனுடைய ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதோடைய ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹெமிஸ்பியருடைய ரேடியஸும் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ரேடியஸ் எல்லாமே நமக்கு எவ்வளோ தான் இருக்குன்னா 6 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர். அந்த தண்ணி வந்து வெளியே போகுது பார்த்தீங்களா, அதோடைய வால்யூம் எவ்வளோ அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளை ஒரு பாத்திரத்துக்கு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நம்ம போடும்போது அந்த பொருளுடைய வால்யூம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தண்ணி தான் வெளியே போகும். ஸோ அதே மாதிரி இப்போ இதுக்குள்ளே நம்ம போடுறோம் இந்த பொருள், இந்த சாலிடை போடும்போது இதோடைய வால்யூம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தண்ணி தான் நமக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட் ஆஃப் த சிலிண்டருடைய வால்யூம் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த பொருளுடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே 2 பொருள் இருக்கு இல்லையா, நமக்கு வால்யூம் ஆஃப் கோன் இருக்குது, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இருக்குது. ஸோ ரெண்டுத்துடைய வால்யூமும் ஆட் பண்ணால் நமக்கு வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் எவ்வளோன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் 6 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 18 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹைட் பாருங்கள், இங்கேயே நமக்கு 6 + 12 18 தான் வருது. ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். அப்போ எல்லாத்துக்குமே ரேடியஸ் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு 6 சென்டிமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, கோனுக்கும் இந்த ஹெமிஸ்பியருக்கும் மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். சிலிண்டருக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ கோன் அப்புறம் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த கோன் பார்த்திங்கன்னா நமக்கு ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வந்து 6 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, 12 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ ஹெமிஸ்பியர் பார்த்திங்கன்னா நம்ம ரேடியஸ் மட்டும் தான் எழுதுவோம். ஸோ ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு கண்டுபிடிக்கணும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், வால்யூம் ஆஃப் கோன் plus volume of hemisphere. So formula எழுதிக்கலாமா, வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 pi r² h plus வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா 2/3 pi r³ ஓகே. இப்போ இதில் நம்ம காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியே எடுத்துலாம். பை வந்து காமனாக இருக்குது, இந்த /3யும் நமக்கு காமனாக இருக்குது, r² காமனாக இருக்குது. ஓகே. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், பேலன்ஸில் 1/3 எடுத்தாச்சு, பை காமனாக வெளியே எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் r² எடுத்தாச்சு, இங்கே ஹெச் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, இங்கே பை வெளியே எடுத்தாச்சு, /3 எடுத்தாச்சு, இந்த r மட்டும் நமக்கு இங்கே இருக்கும். r² வெளியே எடுத்துட்டோம், இப்போ ஒரு r மட்டும் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே பைக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா 22/7 போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 3 இருக்கு இல்லையா, அது 1/3ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த r², ஆர்ன்றது வந்து ரெண்டுத்துலேயுமே நமக்கு 6 தான் இருக்குது. அப்போ 6 × 6ன்னு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டுத்துலேயுமே r வந்து நமக்கு 6 தான் இருக்குது. இப்போ ஹெச் பார்த்திங்கன்னா நமக்கு 12 + 2 × r அதுவும் நமக்கு 6 தான் வரும். ஸோ பாருங்கள், 22/7 × 1/3 6 × 6. ஸோ இவங்க பாருங்கள், 6 2s are 12, 12 + 12 வந்து நமக்கு 24 வரும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா, 3 டேபிள் இது 1 டைம், இது 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 7 டேபிளில் நமக்கு எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 22 × 2 வந்து 44, 44 கூட இந்த 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வர ஆன்சர் கூட 24 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க, 24 பேலன்ஸ் 2 24 26 வரும். இது கூட ஒரு 24 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 4s are 16 பேலன்ஸ் 1, 24 25 பேலன்ஸ் 2, 8 10 ஆகும். 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 8 12 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 + 1 5, 6 13 3 6 என்ன கிடைக்குது, 6 3 3 6ன்னு கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது, /7 இருக்குது. இங்கே வந்து சென்டிமீட்டர் க்யூப்னு போட்டுக்கோங்க. ஃபார்ம்னால இங்கே கியூபிக் யூனிட்ஸ்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், 6 3 3 6 நான் 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 63 பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வந்து நமக்கு வந்துடும். இது 0 ஆகிடும். இப்போ நான் 3 இறக்குனதுக்கப்புறம் இது சின்ன நம்பராக இருக்கிறதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடுத்த நம்பரை இறக்க போகிறோம். அட் டைமில் 2 அரை மார்க் வந்துச்சுன்னா நம்ம இங்கே 0 சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 5 டைம்ஸ் நம்ம போடுவோம்.
போட்டுக்கலாம் 35 வரும். பேலன்ஸ் 1 வருதா, நான் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்க்குறேன். அப்போ எத்தனை டைம் போட முடியும், 1 டைம் தான் நம்ம போட முடியும். இப்போ பேலன்ஸ் 3 வருதா, பாயிண்ட் வச்சதுனால நான் இங்கே 0 சேர்த்துக்கிறேன். எத்தனை டைம் போடலாம், 4 டைம்ஸ் வந்து நமக்கு 28 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு இருக்கும் 2 கிடைக்கும். இப்போ இங்கே 0 சேர்த்தனா நம்ம 2 டைம்ஸ் தான் 14 போட முடியும். இது 2 வர்றதுனால இங்கே 4ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது 5க்கு மேலே வந்தால் இங்கே வந்து நம்ம இதை வந்து 1 ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ 905.14 தான் நம்ம எடுக்க போகிறோம், சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வாட்டர் டிஸ்பிளேஸ்டோடைய வால்யூம்.